கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உலக கணித நாள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ராமானுஜம் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 1887 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பிறந்திருப்பார். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் சின்ன வயசுலேயே பார்த்தோம்னா கணிதம் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட நபராக இருந்திருப்பார். ஸோ சின்ன வயசுலேயே அதாவது 16 வயதிலேயே அவர்கிட்ட ஜிஎஸ் கார் அப்படிங்கிற அவர் எழுதிய சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்டரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கை படிக்கிறாரு. அந்த புக்கை படிச்சதுலேருந்து அவருக்கு அந்த கணிதம் மேலே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜம் அவர்கள் 17 வயதிலேயே அந்த பெர்னௌலி நம்பர்ஸ் வச்சு ஒரு 17 பக்க டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ரெடி பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அந்த 17 பேஜஸ்மே ஒவ்வொரு ரிசர்ச் பேப்பருக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே இந்தியாவில் இருந்து அவர் லண்டன் கிளம்பி போறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பிளேஸ் ஆகிறாரு. ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அதுக்கப்புறமா நிறைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஹார்டி, லிட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பேராசிரியர்கள்லாம் அவருக்கு உதவிகரமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 ஆய்வு கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதில் முக்கியமான சில விஷயங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பிஎன் அப்படிங்கிற அந்த ஒரு ராமானுஜன் முடிவுரா எண் வரிசை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி வெளியிட்டிருப்பாரு. ஸோ இப்படி அவரோட இந்த ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஒரு செட் ஆஃப் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஃப்ரெண்ட் ஹார்டி அப்படிங்கிறவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி 3ஆம் மடங்கின் கூட்டுத்தொகையாக விளக்க முடிந்த அனைத்து எண்களுமே ராமானுஜன் எண்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அவரை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ராமானுஜம் நம்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது கணித நோபல் பரிசு வென்ற தமிழர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கணிதம் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ கணிதம் அப்படிங்கிறதுக்கு நோபல் பரிசு இல்லை. அதுக்கு ஈக்குவலண்டான பிரைஸ் என்னன்னா கணிதத்துக்கான ஏபல் பரிசு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஏபல் பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கணிதத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏபல் பிரைஸ் அப்படிங்கிறத எப்போலேருந்து வருது, அந்த மாதிரியான அதனுடைய வரலாற்று பின்னணி அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? கிட்டத்தட்ட நோபல் பரிசு தொகைக்கு சமமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஏபல் பரிசு. ஏன்னா நோபல் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பிசியாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்தது எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சர், அடுத்தது பீஸ், இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஏரியாஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல. மேக்ஸுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டான ஏபல் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஏபல் பிரைஸ் அப்படிங்கிறது யாரோட பேரில் வந்திருக்கும் அப்படின்னா நீல்ஸ் ஹென்ரிக் ஏபல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட பேரில் தான் வந்து இந்த ஏபல் பரிசு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அவரோட அந்த கண்டுபிடிப்புகள் அவரோட அந்த டிஸ்கவரிஸ்க்கு வந்து இன்னமும் ஆன்சர் அதை சால்வ் பண்ண முடியாமே இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏபல் பேரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்பட நார்வேயின் மற்றொரு கணித மேதை லோஃபஸ் லீ பெரிதும் பாடுபட்டார் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அவரோட பேரில் ஒரு அவார்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 1897 வந்து இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வருது. அந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிற அறிவிப்பில் மேக்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சோடனே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ 2ஆம் ஆஸ்கர் அந்த நார்வேயோட 2ஆம் ஆஸ்கர் அவர்களும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம கொடுக்கலாம் மேக்ஸுக்கான ஒரு அவார்டு அப்படிங்கிறத தனியாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது சொல்றாரு. இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா நார்வேயும் ஸ்வீடனும் ஒன்னா இருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஒரே கண்ட்ரியா இருந்தவங்க திடீர்னு பிரிய ஆரம்பிக்கிறதுனால ஸோ அந்த ஒரு விருது அப்படிங்கிறது கொடுக்க முடியாமே போகுது. ஓகேங்களா? நார்வே, ஸ்வீடன் ஒன்னா இருந்தாங்க, திடீர்னு பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போன காரணத்தினால என்ன ஆகுது, நம்மளால 1905ஆம் ஆண்டு வந்து பிரிஞ்சு போறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விருதை அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதை எப்போ ரிவைவ் பண்றாங்க அப்படின்னா 2000கள் அந்த ஆண்டுகளை தான். ஓகேங்களா? 20th century, ஐ மீன் 1990s அந்த காலகட்டத்தில் அந்த அவார்டு மறுபடியும் ரிவைவ் ஆகுது. அந்த அவார்டு பற்றின பேச்சுகள் எல்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 2001 தான் முதல் முறையா இந்த அவார்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. எப்போனா 1900களே பேசப்பட்ட அந்த அவார்டு 2001 தான் ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏபல் பரிசு பெற்ற முதல் பெண் அமெரிக்காவை சேர்ந்த கரேன் உல்பர்க் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? உலன்பெக் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுல இந்தியாவை சார்ந்தவங்க யாராவது ஏபல் பரிசு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையை சேர்ந்த நபர் தான். ஓகேங்களா? தமிழகத்தை சேர்ந்த நபர் தான். இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு நபர் வாங்கியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச வரதன் அப்படிங்கிற அவர்கள் வந்து வாங்கியிருப்பாரு. எப்போ அப்படின்னா 2007
ப்ராபபிலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்கவரிஸ்க்காக இவருக்கு அந்த ஏபிள் பரிசு அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ரீனிவாச வரதன் அப்படின்றத அவர் பேரை சொல்கிறோம் நம்ம. ஸோ அவருக்கு வந்து மத்திய அரசாங்கம் என்ன சிறப்புகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது. ஓகேவா? எப்போனா 2008ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது கொடுத்துருப்பாங்க. 2023 வந்து பத்ம விபூஷன் விருதும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவருக்கு கிடைக்கப்பெற்ற சிறப்புகள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். கடைசியாக அவர் எங்கே படித்தாங்க, எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸ் அப்படின்னு பொறுத்து பார்க்குறப்போ நமக்கு ஏபிள் பரிசு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பரிசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டாப் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் இன் மேத்தமெட்டிக்ஸில் டாப் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் தமிழகத்திலிருந்து ஒரு முக்கியமான விருது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ராமானுஜன் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி வருஷம் வந்து சாஸ்திரா ராமானுஜம் விருதுகள் அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது 32 வயசுக்கு முன்னாடி யாரெல்லாம் மேக்ஸில் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனை பண்ணுறாங்களோ, 32 வயசுக்கு முன்னாடி யாரெல்லாம் மேக்ஸில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த சாஸ்திரா ராமானுஜம் ப்ரைஸ் அப்படிங்கிறத வருஷம் கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா? ஸோ அது ஏன் 32 வயசு அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜம் அவர்கள் 32 வயசில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த 32 வயசுக்குள்ள அந்த அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் மேக்ஸுக்குன்னு பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் மேக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சாஸ்திரா ராமானுஜம் பரிசு கொடுக்கப்படுது. ஏபிள் பரிசு மாதிரி அதுவும் ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் அவார்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ கூடுதலாக அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது உலக பை தினம் மார்ச் 14 அப்படிங்கிறத வேர்ல்டு பை டே அப்படின்ட்டு சொல்றாங்க. பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.14 அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேவா? 22/7 சொல்லுவாங்க, 3.14 அப்படிங்கிறது சொல்றோம். நம்ம இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி டேட்டை ஃபர்ஸ்ட் போடுறோம், மந்த் செகண்ட் போடுறோம், அடுத்தது இயரா போடுறோம். ஓகேவா? ஸோ இதுல இந்தியன் டேர்ம்ஸ்ல எழுதணும் அப்படின்னா இன்னைக்கு 14ஆம் தேதினா 14/3/2024 எழுதுவோம். இதே அமெரிக்கன் சைட்ல எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்தை போடுவாங்க, அப்புறம் டேட்டா, அப்புறம் தான் இயரை போடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மந்த்து இந்த டேட்டு ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோம்னா 3.14 வரும். ஓகேவா? ஸோ மார்ச் மாதம் 14ஆம் தேதி வந்து பை டே செலிப்ரேட் பண்ணுற காரணம் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு காரணம், இது மட்டும் தான் காரணம் இல்லை, இதுவும் ஒரு காரணம். ஸோ மந்த்து அப்புறம் டேட்டு போடுறோம், அது வந்து பார்த்தோம்னா 3.14 அப்படிங்கிற அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தினத்தை மார்ச் 14 வந்து நமக்கு பை டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பையோட வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கலி என்ன சொல்ல முடியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு வரலாற்று அளவில் மேத்தமெட்டிக்கலி நமக்கு பையோட வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க, அதில் ஆரியபட்டா அவர்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேப்பரில் இருந்த விஷயம் தான் அப்படியே எடுத்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே பேசிக்கான டேர்ம்ஸில் தான் இருக்கும். ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மற்ற டேட்டாஸ் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, ஆரியபட்டா அவர்கள் எப்படி அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சாங்க, ராமானுஜம் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த பையோட வேல்யூக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை ஜஸ்ட் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த டேட் இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு பை டே அப்படிங்கிறது மார்ச் 14 அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த டேட்டை எப்படி அரைவ் ஆனோம், இந்த மந்த்தை ஃபர்ஸ்ட் போடுறாங்க, அப்புறம் டேட்டை போடுறாங்க, அந்த ஒரு டேட்டா நமக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட கடற்படையில் 2 புதிய கப்பல்களை வந்து இணைச்சிருக்காங்க. ஆன்டி சப்மரீன் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பலை எதிர்கொள்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கப்பல்கள். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கடற்பகுதியில் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்கொள்ளவும் குறைந்த தீவிரம் கொண்ட கடல்சார் செயல்பாடுகளை அதிகரிக்கவும் கடற்படையில் 2 புதிய கப்பல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஸோ லோ இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்கொள்ற அளவுக்கு ஆன்டி சப்மரைன் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 கப்பல்களை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ யார் அதை கட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். ஓகேவா? நேம் இம்பார்ட்டன்ட். கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த ஒரு கப்பலை வந்து கட்டியமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா INS ஆக்ரே அண்ட் INS அக்ஷய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ INS ஆக்ரே அண்ட் அக்ஷய் இங்கிலீஷில் எழுதுறோம் அப்படின்னா ஆக்ரே AGRAY அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது அக்ஷய். ஸோ இதுதான் இந்த 2 கப்பல்கள். ஓகேவா? INS ஆக்ரே அண்ட் INS அக்ஷய் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த 2 கப்பல்களை தான் வந்து புதுசாக நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி சப்மரைன் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ கப்பல்களின் முதன்மை பணியானது
கடற்பகுதிகளில் நீர்மூழ்கி எதிர்ப்பு நடவடிக்கைகள், ஓகேவா, அதான் அந்த ஆன்டி சப்மரைன் அப்படின்னு சொல்றோம். குறைந்த தீவிரம் கொண்ட கடல்சார் செயல்பாடுகள், லோ இன்டென்சிட்டி மேரிடைம் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கன்னி வழிகள் அமைக்கும் நடவடிக்கைகள் ஈடுபடும். மைன் லேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கடல்ல கன்னி வழிகள் வச்சு அது ஒரு மிலிட்டரி டாக்டிக்ஸ், சரியா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுக்காக தான் இந்த ஐஎன்எஸ் ஆக்ரே அண்ட் ஐஎன்எஸ் அக்ஷய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பலை வந்து இந்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் செய்திகள் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஒரு 4 செய்திகள் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.